ஏய் காவி அது பொங்கிச்சு. இப்பொழுது பெரிய தங்கச்சியின் பொங்கல் பொங்கி வருகிறது. சின்ன தங்கச்சியின் பொங்கல் கொஞ்சம் மெதுவாக பொங்கி வருகிறது. அநேகமாக பெரிய தங்கச்சி தான் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும் என்று நினைக்கிறேன். அந்த யானை கட்டை கொண்டாந்துட்டு இந்த கட்டை வெளியே சரிங்களா? அது கட்டி நாலு கட்டை ஓகேவா? அது பொங்கி வந்துச்சுன்னா நெய் ஊற்றணும்ல. சித்தி பொங்கலுக்கு ஊற்றல. சித்தி பொங்கலுக்கு ஊற்றி மீடிதான் இங்க வாங்க ரெண்டு பேரும். இங்க வாங்கம்மா. அம்மா அதில் கொஞ்சம் பால் ஊற்றிடுங்க. இந்தாங்க கழிப்போ சக்தி. இரு சக்தி பொங்கி வரும்போது எடு சக்தி. காவி குஞ்சு ஊற்று காவிமா. ரெண்டு பேரும் போதும். போதும். பாப்பா கிட்ட கொடு. நீ ஊற்றுமா? ஊற்று. பொறுமையா பொறுமையா அடை கொடுக்குமா. போதும் போதும். அடுப்புல ஊத்தி விட்டுறாதீங்கம்மா. அம்மா மட்டும் கொடுத்துருங்க. தமிழா அதுக்கு மேல உட்காருங்க. ஏய் காவி எங்க பாரு தர்ஷினி. ரெண்டு பேருக்குமே தான் ரெடியா இருங்க. என்ன நான் கொடுக்குமா அப்படி போட்டுருங்க சரியா? அப்படியே நம்ம சாமி கும்பிட இறக்கி வைக்கிறதுக்குள்ள வெந்துருக்கு. சின்ன தங்கச்சியோட பொங்கல் வந்து அசையவே இல்லை. ஆனால் பெரிய தங்கச்சியோட பொங்கல் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்படியே பார்க்கும்போது தெரியும் காவி பொங்கல் பொங்குற மாதிரி இருக்குது. தர்ஷினி பொங்கல் பொங்காத மாதிரி இருக்குது. அநேகமாக பெரிய தங்கச்சி தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறதுன்னு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று காட்டின்னு இருக்குது. லைட்டாக கலரி விடுங்க சரியா? ஃபஸ்ட்டு இது கீழே வை போட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. பெரிய தங்கச்சியோட பொங்கலும் பொங்கின்னு இருக்குது. சின்ன தங்கச்சியோட பொங்கல் இப்போ பொங்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ யார் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு பார்க்கலாம். பொங்கி எப்பயுமே ஆஃப் பண்ணியாச்சாயா? காவி பெரிய தங்கச்சி பொங்கல் வந்து பொங்குது ஆனால் வெளியே வரமாட்டேன்னு இருக்குது. ஆஹா சின்ன தங்கச்சியோட பொங்கல் கூட பொங்கின்னு இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லுங்க. யாரோட பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கலாம். ஆஹா திடீர்னு இந்த வீடியோல ட்விஸ்ட் வந்த மாதிரி தர்ஷினியோட பொங்கல் வந்து முன்னிலையில வந்து இருக்குது. பொங்குமா பொங்குமா? ரெண்டு பேரும் ஒண்ணா பொங்குதுடா. பொங்குமா? இதுவும் கொச்சிச்சு உள்ள அடக்கிட்டு. நீ அது அக்கா மேல வராம தங்கச்சி மேல வராதான். எலியும் ஆமையும் அந்த ஸ்டோரி மாதிரி இருக்குது இது. பட் அது எரிஞ்சிட்டு இருக்கு. பட் அதனால தான் அக்கா ஊதினேன். இந்த வருஷத்தோட பொங்கல் வின்னர் யாருன்னு பார்க்கலாம். ரெண்டு பேருமே இது ஊதிட்டேன் எரியுது.
கலருங்க பொங்கிச்சு இன்னும் கீழே விழலையே பொங்கல் சொல்லிட்டீங்களா? கொடுங்க. சொல்லியாச்சு. அந்த ஜூஸ் எல்லாம் எத்தனை கலரிடுங்கண்ணா. இந்த மேலே வரைக்கும் இப்படி பொங்கி இருக்க. அது உள்ளே கொதிக்கிட்டு பட்டு அதெல்லாம் பொங்கி வராது. சரி ஊத்துற வரைக்கும் உட்காந்து பொங்கல் திடீர்னு பெரிய தங்கச்சி பொங்கல் மேலே ஏறி சின்ன தங்கச்சி பொங்கல் அப்படியே கீழே அடங்கிருச்சு. அந்த கட்டை இருக்காதுமா. சின்ன தங்கச்சியோட பொங்கல் பொங்குது. பெரிய தங்கச்சி பொங்கல் வந்து அடங்கி போகுது. உள்ள யார் ஜெயிக்கிறாங்க? இன்னும் ஊட்டவே இல்லை. ஆனால் வெளியே ஊற்றணும். அப்படியே தர்ஷினிக்கு கொஞ்சம் வைங்களேன். தர்ஷினி இது எரியுதுண்ணா. எரியுற பொங்கல் என்ன வைப்பாங்களா? போட்டி ஓவரா இருக்குதுங்க. பெரிய தங்கச்சி பொங்கல் பயங்கரமா அடங்கிடுச்சு. சின்ன தங்கச்சி பொங்கல் முடிஞ்சிச்சு. அது ரெடி ஆயிடுச்சு. கலர் தேவைப்பட்டு 2 பேரும் கலரிட்டாங்கடா. கூட அத்தை கலர் அடியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காவிது வெந்துருச்சு நல்லா. 2 பொங்கலுமே பொங்காதனால இப்போ அரிசியை செக் பண்ண போகிறோம். அரிசியை செக் பண்ணி யார் வின்னர்னு பார்க்கலாம். இந்த போட்டியில் 2 பொங்கலுமே பொங்காததுனால அதுக்கப்புறம் 2 பொங்கலில் இருக்க அரிசியுமே நல்லா வெந்ததுனால 2 பேருமே வின்னர்ஸ்னு அறிவிக்கிறோம். போதும் நினைக்கிறேன். போதும். கலந்து போட்டு லைட்டா பானை பார்த்து கலக்கணும். சரியா? கவுத்து விட்றாதீங்கம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரைட் போதும் விடு. போ கண்ணி இருந்து போச்சு. அந்த வெல்லம் போட்டுருங்க. கடைசியாக இந்த பொங்கலில் வெல்லம் போட்டுட்டு போகிறோம். காவினி கொஞ்சம் அதிகமாக போடு. குனிஞ்சு போடுங்க. பானையை விட்டு வெளியே தான் போடுறீங்க. பொங்கல் வைக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா கண்ணு எரியதையும் பார்க்கக்கூடாது. போதும் விட்டுருங்க. நான் போட்டுக்கிறேன். போதும் விட்டுருங்க. அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்க போகிறேன்.